சார்பாக பகதூர் தாத்தா ரட்டமணி சீனிவாசனார் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த திருமுனை கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த குடிசை மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அருமை அண்ணன் சேவரத்னா சி ராஜேந்திரன் அவர்களே, இந்த சிறுநிலை கூட்டணிக்கு அமைப்பாளராக இருந்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த சிறுநிலை கூட்டணி இன்று 2025 கடந்து 9ஆம் வருடம் தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்ற கூட்டணி என்பது அவருடைய தலைமையில் அவருடைய பொறுப்பில் இன்னைக்கு இந்த கூட்டமைப்பு பல கூட்டங்களையும் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பதிலே அவர் அனைத்திலும் முன்னிருந்து தன்னலம் பாராமல் சமூக நலம் என கருதி இந்த சுற்று கூட்டணியை இன்று 8 வருடத்தை முடித்து 9ஆம் வருடத்தை காணும்படியான பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயகத்தினுடைய தலைவரும் ஜனபத்திரிகையின் ஆசிரியருமான புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷணம் அவர்களே, காவலராக இருந்து உதவி காவலராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் அமராம சமூக மக்களுக்கு நான் எதனா செஞ்சாகணும், இந்த மக்களுக்கான நான் பணியை ஏற்படுத்தானு என்று உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருந்தாலும் இந்த சமூக மக்களுக்காக ஓடி வந்து இந்த சமூக பணியை செய்து கொண்டிருக்கும் சேவைக்காரங்கள் மனிதநேய மக்கள் மையத்துடைய தலைவர் அருமை அண்ணன் டி. அந்தோனி அவர்களே, மக்கள் சேவை அறக்கட்டளையுடைய மாநில தலைவர் சகோதரர் பி.எல். சீனிவாசுலு அவர்களே, எங்களுக்கு முன்னே பேசி சென்றிருக்கின்ற பல கருத்துக்களை இங்கே பதிவு செய்து சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்துடைய மாநில தலைவர் தா. லோகேஷ் குமார் அவர்களே, இங்கு பல நிகழ்வுகளை இந்த சமூகத்துக்கு தாத்தா ரட்டமணி சீனிவாசுடைய சிறப்பான பணி என்ன என்பது, அவர் செய்த திட்டங்கள் என்ன, இந்த மக்களுக்கு அவரால் என்னென்ன கிடைத்தது, இந்த நிலையிலே தமிழக அரசுடைய கடமை எப்படி இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அனைத்தையும் விரிவாக எடுத்துரைத்து இந்த கூட்டத்தில் சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணா பத்திரிகை சங்கத்துடைய தலைவர் அருமை சகோதரர் ஏ. பீட்டர் பால்ராஜ் அவர்களே, ஆதிக்குடிகள் போராட்ட இயக்கத்துடைய நிறுவன துணைத் தலைவர் அருமை தம்பி கே. அம்பேத்கர் பிரசாந்த் அவர்களே, அம்பேத்கர் ஜனநாயக பேரவையுடைய துணைத் தலைவர் ஒய்.ஜே. மோசஸ் அவர்களே, அம்பேத்கர் ஜனநாயக பேரவையுடைய மகளிர் தலைவர் இ. ஜோதி அவர்களே, கரும்புத்தொகையின் தலைவர் அருமை தம்பி சேகராஜாமணி அவர்களே, அருமை அன்பு சகோதர சகோதரிகளே, ஆங்காங்கே நின்று இந்த கூட்டத்திற்கு ஆதரவு தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமா இன்னைக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாசன் என்னென்ன செஞ்சாருன்றத அருமை சகோதரர் பீட்டர் பால்ராஜ் விரிவா சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு தலைவருடைய பிறந்த நாள் தினத்தையும் நினைவு நாள் தினத்தையும் நாம எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்? ஏதோ அந்த நாள்ல இது மாதிரி மைக்கு போட்டு பேசிட்டு போலாம் அப்படின்றதுக்காக இல்லை. அவர்கள் விட்டு சென்ற பணி இன்னும் ஏராளம் இருக்கிறது, அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மக்களுக்கான பணி செய்ய வேண்டிய இன்னும் பணிகள் ஏராளமாக இருக்குது. அதை முன்னெடுத்து நம்ம போனோம் என்றதுக்காக தான் அவர்களை நினைவு கூறும் விதமாக இந்த பணிகளை நம்ம செய்யணும் தான் இந்த நினைவு நாள், அவருக்கு வர பிறந்த நாள். அந்த நாள்ல இந்த மாதிரி மீட்டிங் போட்டு அவங்க என்னென்ன வேலை திட்டங்கள் இந்த மக்களுக்காக செஞ்சாங்க, எப்படிலாம் உழைச்சாங்க, இன்னைக்கு எங்க மக்கள் மத்தியத்துல அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு இந்த மக்கள் இருக்கிறாங்க நாடி பிடிச்சு பார்க்கும் விதமாதான் இந்த நினைவு நாள் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னைக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாசன் கிட்ட, பண்டிதர் அயோத்திதாசர் இருக்கோம், இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கட்டும், இன்னைக்கு அவரை பார்க்கிற தோரணை, அவரை நீங்க செயல்படுகிற விதம் எப்படி இருக்கு? ஒரு சாதி கட்டமைப்பு
நீங்க வைக்கிறீங்க. அதுதான் இந்த கூட்டம். நீங்க சாதி தலைவரா பார்க்கக்கூடிய தலைவர்கள் இல்ல, இவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள், சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தவர்கள். இது எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை கட்சிகள் இது வந்து அவங்க வெளிப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மறைக்கப்பட்டிருக்கின்ற தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய மக்களுக்காக உழைத்து சமூகத்தை நிலைநாட்டிய தலைவர்கள் தான் இவங்களாம். இன்னைக்கு எத்தனை பேர் இது புரியும் இல்ல, எத்தனை பேர் இவங்களுக்கு தெரியும்? ஏன்னா இவங்களாம் மறைக்கப்பட்ட தலைவர்கள், வஞ்சகத்தோடு திராவிட கட்சிகள் மறைக்கப்பட்ட தலைவர்கள். ஏன் திராவிட கட்சியினர் திராவிடத்தை தோற்றுவித்தவர் யார் என்று அருமை சகோதரர் பீட்டர் சொன்னார்ல. இன்னைக்கு உதயசூரியன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற உதயசூரியன் வச்சிருக்க காரணம் யாரு? தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவருடைய சின்னந்தான் உதயசூரியன். திராவிடம் அபிநீக்கி நீங்க பேசுறீங்களே, அந்த திராவிடத்துக்கு வித்திட்டவர், அதற்கு கரு, அதுக்கு மூல காரணம் யாருன்னா பண்டித அயோத்திதாசர் தாத்தா ரட்டமலை சீனிவாசனார். எத்தனை பேருக்கு தெரியும்? அதை எடுத்து வைத்துக்குதான் இது போன்ற கூட்டங்கள். நாங்க இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க தலைவர்களை பற்றி பேசுறது யார் பேசணும்? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒவ்வொரு எம்எல்ஏ இருந்து எம்பில இருந்து ஒவ்வொரு நிர்வாகியும் பேசிருக்க வேண்டிய பேச்சு இது. ஏன்னா திராவிடத்தை பிடிச்சீங்கன்னு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் யாருன்னா நீங்க தான். இந்த மக்களுடைய 7% ஓட்ட 15% ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஆட்சி கட்டில அமர்ந்து எங்களை ஏறி சவால் செய்றீங்க யாருன்னா நீங்க தான். அதுக்காக தான் நாங்க இங்க பேசிருக்கிறோம். எங்க மக்களுக்காக விடுதலை, எங்க மக்களுக்கான உரிமை, எங்க மக்களுக்கான கல்வி, எங்க மக்களுக்கான பொருளாதார மேன்மை, இதுக்காக நாங்க போராடி இருக்கிறோம். வேற எதுக்குங்க நாங்க கேட்கிறோம்? அதுதான் பாபா சாஹிப் சொன்னாரு, நீ இறங்க 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 மயில் போடுனா போடாது, நீ பிரின்றார். ஆமா, நீ அதிகாரத்தை கையில் எடுக்கணும், நீ முதல்ல கல்வி கற்கணும், முதல்ல உன்னுடைய வரலாறு நீ கற்பிக்கணும், உன்னுடைய வரலாறு நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா பார்த்தாதான் உன்னுடைய உரிமைக்காக நீ போராட முடியும், உன்னுடைய உரிமையை நீ பெற முடியும், உன்னுடைய உண்மையை நோக்கி நீ தேடுதல் ஆட முடியும். அந்த தேடுதல் மூலமாக அரசமைப்பை நீ வென்றெடுக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? நம்ம இந்த சமுதாய மக்களை இன்னைக்கு இந்த அனுமந்தபுரம் சிவராஜபுரம் போன்ற பகுதியில இன்னைக்கு மையப்பகுதியில் வச்சு நாங்க பேசுறோம். எதுக்காக? எங்களுக்காக இல்ல, இந்த சமூகம் எப்படியாவது மேம்பாடு தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆணவ பகுதியில் பாதிக்க சமூகம் எதுங்க? மேன்மை தங்கிய சமூகம் சொல்லக்கூடிய அவங்களா? இல்லையே. பல ஆண்டுகளாக இந்த சமூகம் நசுக்கப்பட்டிருக்குது, ஒடுக்கப்பட்டிருக்குது, கல்வியில் பிடுங்கப்பட்டிருக்குது, பொருளாதாரம் இழக்கப்படுகிறார்கள். இது போன்ற நிலை யாருக்கு நடக்குதுன்னா பட்டியலின மக்களாக இவர்களா நடக்குது. அதுக்கு ஆதாரம் கொண்டு தருகிறோம். எத்தனை ஆண்டுகள் பாபா சாஹேப் அம்பேத்கர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசர், முன்ன இருக்கிற ஏகப்பட்ட தலைவர், தந்தை சிவராஜி, அன்னை மீனம்மாள் போன்ற தலைவர்கள் எல்லாம் போராட்ட வழியில தான் அங்க இன்னைய வரைக்கும் சந்திச்சிருக்கிறோம். அன்னைக்கு இருந்த தலைவர்கள், இன்று இருக்கிற தலைவர்கள் வரைக்கும், இங்க இருக்க எங்க தலைவர்கள் வரைக்கும். எதுக்காக? இந்த சமூகத்துக்கான எழுச்சி, இந்த சமூகத்துக்கான விடுதலை, இந்த சமூகத்துக்கான உரிமை, அதுக்கு தானே நாங்க போராடி இருக்கிறோம். எங்க போராட்டத்தை எந்த அரசுனா கண்காணிச்சிருக்குதா? இல்ல மத்தியில் ஆளுகிற அரசு பிஜேபி பேருக்கு எங்களை கண்காணிக்கிற, நான் உங்களை உயர்ந்தத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி பதவி கொடுத்தேன். இன்னைக்கு ஜனாதிபதி பதில உட்காந்து யாருன்னா பட்டியலின மக்கள் ஒத்துக்கிறோம். அந்த இனத்தை சார்ந்தவதான் திரௌபதி முர்முன்றவங்க அந்த இடத்தை சார்ந்தவனா. ஆனா அவங்களை நடத்துகின்ற விதம் என்ன? இந்திய நாட்டுடைய முதல் பெண்மணிங்க, மூத்த குடிமகள் அவங்கதான். அவங்க நடத்துகிற விதம் எப்படி இருக்கு திருமணிக்கு? ராமர் கோயிலை கட்டி முடிச்சீங்களே, அவங்க உள்ள அனுமதிச்சீங்களா? நீங்க ஆட்சி அதிகாரத்துல நீங்க பண்ணும்போது சில இதில் அவங்க தவிர்த்தீங்களே. இதை எதை காட்டுது? RSS சித்தாந்தம், ராமனுடைய சித்தாந்தத்துல வந்து ஆளுகின்ற பிஜேபி அரசுடைய கேவலமான குணத்தை காட்டுதியா? நாங்க சொல்லிக்க மாட்டோமா? எங்களுக்கு வயிறு அறியாதா? நீ கேட்டுக்கிற அதிகாரத்தை குத்துட்டு அதிகாரத்தை அவங்களோட பத்து நாங்க சும்மா இருக்கணுமா? இதான் நாங்க கேட்கிறோம், இதான் நாங்க கேட்கிறோம். நீ அதிகாரம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொன்னாரு, இதோ சொன்னாரு, இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கு, அவங்க
உயர்வுகள் அந்த கட்சியுடைய அடிமைகள். இன்னைக்கு அது போல அருமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, பிஜேபி இருக்குது, பல கட்சிகள் இருக்குது. இன்னைக்கு வர விஜய் இருந்து நாம் பேர் கட்சியிலிருந்து எல்லாமே நம்ம ஏற்றி பிறப்பு வருகின்ற ஆளுமைகள் எல்லாம் இருக்கானுங்க. நமக்கான தலைவருக்கு ஆளுமை கிடையாதுங்க. நமக்கான தலைவர் உருவானா நாம தான் உருவானோம். இந்த மக்களுக்காக பேசப்படுற யாரா இந்த பட்டியல மக்களுக்கு ஒரு தலைவர் தான் பேசணும். அவனை யார் நம்புறா? இன்னைக்கு யார் அவனை பார்க்கலாம் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிற விஜய் நாளைக்கு ஆச்சரியம் இந்த மக்களுக்கான விடுதலை கட்சி இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவனை கொடி பிடிக்கிறது தேடி ஓடுறதுல இருந்து தனக்காக விஜய்க்காக போராட்டத்தில் ஓடி 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 போய் ஓடுறாரு இந்த சமூக மக்கள். அதிக மக்கள் யாரானா இந்த சமூகத்தை தாழ்ந்த இளைஞர்கள். கேவலமா இருக்குது, கேவலமா இருக்கு. பாபா சாஹேப் இதான் சொன்னாரு, நீ கற்பி முதல்ல நீ படிடா, படிச்சு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வா. முன்னேற்றத்துக்கு வந்து உனக்கான அதிகாரம் நீ பெற முடியும், உனக்கான வரலாறு நீ தெரிஞ்சுப்ப, அப்ப உனக்கான போராட்டத்தை நீ கையில் எடுப்ப. அதுதான் சொன்னாரு. மூல காரணமா கொள்கையா சொன்னது கற்பி புரட்சி செய் போராடு என்னாரு. அது கற்பின் மூலமா நீ சேர்ந்தா புரட்சி உனக்குள்ள வரும். அந்த உணர்ச்சி வரும்போது நீ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜனங்க ஒன்று சொல்றாங்க. ஒன்று சொன்னா அரசியலமைப்பு திட்டத்தை நீங்க வென்றெடுப்பாங்க, அதிகாரம் இவர்கள் கையில் வருவாங்க. என்ன வந்தது? எந்த நிலையில இருக்கிறோம்? எந்த நிலையில வாழணும்? உண்மையில புரிஞ்சுங்க. இந்த சமூக மக்களுக்கான வரலாறு இருந்ததுங்க, இந்த சமூகக்கான எழுச்சி இருந்ததுங்க. ஆனா அந்த எழுச்சி வரலாறு போராட்ட குணம் எல்லாம் எங்க போச்சு? திராவிட முன்னேற்றத்துக்கு அடமானமோ அண்ணாதிராவிட கட்சிக்கு அடமானத்துல வச்சுட்டு அவனுக்கு கைகூலியா இருந்து வேலை செஞ்சீங்க. 44 தொகுதியில தனித்தொழில நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நீ யாருக்கு சேவை செய்யற? திமுக கால் கழுவுகிற. இதே தனி தொகுதியில இங்க இருக்கிற தலைவர்கள் ஒரு தலைவரை நீ உள்ள வச்சிருப்பார். அந்த சட்டமன்றத்தில் நடக்கின்ற எழுச்சி என்ன இருக்கின்றது இந்த சட்டமன்றத்தில் உலகம் அறியும். அப்படிப்பட்ட செயல் நடக்கணும் தான் நாங்க இங்க வரைக்கும் போராடி இருக்கிறோம். அதுக்கான போராட்ட விடிவு தான் இது, அதற்கான போராட்ட கூட்டம் தான் இது. ஒவ்வொரு நாளுங்க எங்களுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டனார் போராடினா இன்னைக்கு இந்த தலைமுறை எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை பல தலைமுறைகள் போராட்டத்திலே செலவழிச்சிருக்கிறோம். காரணம் நீங்க தூங்கிக் கொண்டிருக்கின்ற, நீ தூங்குகிற, நீ விழிக்கல. நீ எப்ப விழிப்பியோ அப்பதான் உனக்கான உரிமை, உனக்கான எதிர்காலத்துல உங்களுடைய சந்ததி உரிமை அளிக்கணும்னா நீ எழுந்துக்கணும். இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கராலும் டாக்டர் ரெட்டமலை சீனிவாசனும் தந்தை ஐயத்து பண்டிதாசனும் இன்னும் இது போன்ற தலைவர்கள் அவங்களாலதான் இன்னைக்கு இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு இந்த உரிமையோட நம்ம பேசுறதுக்கு கூட அனுமதி கிடையாது. இல்லைன்னா இந்த அனுமதி நமக்கு கிடையாதுங்க. இந்த அனுமதி நமக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம வழக்கறிஞரா இருக்கிறோம், பொருளாதார நிபுணரா இருக்கிறோம், கல்வியாளரா இருக்கிறோம். இதெல்லாம் யார் தந்த அனுமதி? யார் தந்ததுன்னா எல்லாம் இவங்க நம்மளுக்கு பெற்று தந்த சுதந்திரம் தான். இவங்க பெற்று தந்த சுதந்திரம். அந்த சுதந்திரம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்குதுன்னா இல்ல. இன்னைக்கு கல்வியில நாம மறுக்கப்படுகிறோம். ஆதிராவிட நலத்துறை நம்ம பார்த்தா கேவலப்பாக்குது. ஏன்னா ஆதிராவிட நலத்துறை யாருக்கு பூஜா தூக்குதுன்னா எந்த ஆட்சியாளர்களோ அவனுக்கு பூஜா தூக்கி இருக்குது. அதுதான் இந்த மக்களுக்கான விடியலா? அந்த மந்திரி இதுக்காக தான் இருக்கிறாரா? ஆதிராவிட நலத்துறை யாருக்கு இருந்தாங்க? இந்த மக்களை கொண்டு வருது. அப்போதுக்குதான் ஆதிராவிட நலத்துறை. அந்த ஆதிராவிட தலைவர் இருக்கிறது 44 எம்எல்ஏ அங்க உட்காந்துக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அந்த ஆணவ படுகொலை கைவிடி ஆணவர்களுக்கு எத்தனை எம்எல்ஏ வந்து ரோட்ல உட்காந்துங்க? சரி, ரோட்ல உட்காந்தால உங்க சட்டமன்றத்துல பாராளுமன்றத்தில் இருக்குதுல்ல, எத்தனை பேர் கேள்வி கேட்கறீங்க? அப்படி கேள்வி கேட்டு இதுக்கான விடுதலை கட்சிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. பாராளுமன்றத்தை கேரளா எம்பி ஒரு நிகழ்ச்சி பத்தி பேசுறார். ஒரு தஞ்சாவூர் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து, இதுக்கு நானும் அண்ணன் கூட போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ணன் குணால நானு இவரு எல்லாம் அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு பேசும்போது அந்த ஊர்ல எங்களை கொண்டு போட்டு பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாங்க இருக்கிறது 44 குடும்பம், அவங்க இருக்கிறது 400க்கு மேல குடும்பம். நீங்க வந்து போறீங்கன்னா எங்களை அடிப்பானுங்கன்னு. அந்த சமூகம் என்ன தெரியுமா? தேவேந்திரன் ஒரு பையன், அவன் யார் தெரியுமா? யாதவ். தினேஷ்ல ஒரு பையன், இன்னொரு பையன் பேர் கார்த்திகேயன்.
பசங்க அந்த ஊர்ல நடக்கிற திருவிழா பார்த்தாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாவளி பண்ணியில பிடிச்சிட்டோம், இல்ல அங்க இருக்கிற பெண்களை கைப்பிடித்து இழுத்தோம், இல்ல அசுபாவத்தை செஞ்சாங்களா கிடையாது. அந்த ஊர்ல நடக்கிற திருவிழால அந்த திருவிழாவை பார்த்ததுக்காக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நீ எப்படி என் ஊருக்குள்ள வரலாம், தீண்டத்தகாத நாயங்க நீங்க வந்து என் ஊர்ல எங்க கோயில்ல வந்து திருவிழா நடக்க நீ வந்து பாப்பியா அப்படின்னுட்டு அவனுடைய வீட்டுல போயிட்டு உடம்புல அடிச்சு ஒடிச்சு அவனை பல காயங்களோட உண்டாக்கி அவனுடைய தினசுட வாயில பய வாயில சிறுநீர் கைச்சாங்க. அது யார் தெரியுமா? அக்யூஸ் நம்பர் 1 தேவேந்திரன். அந்த பாதிப்புக்குள்ள தெரியுமா? இடத்தை துறவரத்தை சாய்ந்தவங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி பாராளுமன்றத்தில் கேரளா மந்திரி கேட்கிறாரு. ஆனா இது வரைக்கும் தேவேந்திரன் கைது செய்தானா, தண்டிக்கப்பட்டானா அப்படின்னு தெரியல இல்லங்க. இப்படிப்பட்ட கொடுமை ஒரு பட்டியல மக்கள் பாதிக்கப்பட்டானா, அவன் எதாவது தீக்காயானா, அவனுக்கு எதாவது பாதிப்பு உண்டாச்சா, அவனுக்கு எதனா இது மாதிரி வன்கொடுமை செஞ்சானா, அதுக்கு என்ன பண்ணா? இப்படிப்பட்ட ஆள் இருந்தா பிசிஆர் ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை இங்க காவல்துறை மதிக்கிறாங்க, மதிக்க முடிஞ்ச வரலாம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அவங்க விடுதலை. அப்போ இந்த வன்கொடுமைகள் எப்ப தீரும், இந்த நிலையமால எப்ப தீரும்? அதுதான் சொன்னார். அதுதான் சொன்னோம். நமக்கான விடுதலை நம்ம தான் எடுக்கணும், நமக்கான பிரச்சனை நம்ம தான் கையில் எடுக்கணும், நமக்கான தீர்வு நம்ம தான் செஞ்சுக்கணும். வேற எதுவும் கிடையாது. இது அரசை நம்பி பயன் அல்ல. நம்ம அரசாங்கம் நமக்கு எல்லாம் சரி நம்பி இருக்க பிரயோஜனம் இல்ல. நமக்கான மக்களை காக்கப்பட வேண்டும் என்றால் நாம நமக்கான உரிமைக்காக, நமக்காக பாதுகாப்புக்காக நாம ஒரு முடிவு எடுத்தாகணும். அந்த முடிவு நம்ம மக்களுக்கான பாதுகாப்பா இருக்கணும், நம்ம மக்களுக்கான தனி திட்டமா இருக்கணும். இனிமே அரசு நம்பி பயன் இல்லை, அதை நோக்கி நம்முடைய போராட்டம் இருக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல நமக்கான விடுதலைக்கு நாம தாங்க போகணும், நமக்கான விடுதலைக்காக நாம தான் போராடணும், வேற வழி கிடையாது. நமக்கு சுதந்திரம் கிடைச்சதே இல்ல. அவர் காந்தி கிட்ட கிளீனா சொன்னாரு, என் மக்களுக்கான விடுதலை உன்னால கிடையாது, என் மக்களுக்கு நான் ரத்த வைக்க உரிமை, எனக்கான உரிமையை நான் பெருமை எதிர்பார்த்தேன், அது உன்னால அதுவும் இல்லாத போச்சு. திட்டவட்டமா சொன்னாரு அன்னைக்கே காந்தி கிட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பாராளுமன்றத்துல பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்குன்னு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பாராளுமன்றத்துல அவருடைய திருவுருவம் சேர்ந்து அவருடைய அரசு சட்டத்தை, இதை வந்து உலகம் மதிக்கப்பட வேண்டிய சட்டம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பின்பற்ற வேண்டிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சட்டத்தை ஒவ்வொரு உலகமே இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனா இந்திய திருநாட்டுல 2011ஆம் ஆண்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில தலைசிறந்த மகனாய் அறிவித்த போது தலைசிறந்த அறிவாயாய் அறிவித்த அந்த அறிவிப்பு மூத்த மகனாக இருக்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய திட்டத்தை, அந்த செய்தியை வராதலுக்கு இங்க இருக்கிற செய்தி ஊடகங்கள் மீடியாக்களை புறக்கணிச்சாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகத்தை சட்டத்தை இயற்றி இந்த மக்களுக்கு பெருமை சேர்த்து தலை சிறந்த மகனை இன்னைக்கு இருக்கிறார்னா அது பாபா சாஹேப் பெருமை தான். இந்த சட்டத்துக்கு உலகம் முழுவதும் வரப்பெறுகிறது. நீங்க எங்க மோடி போனாலும் பாபா சாஹேப் பத்தி பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய அறிவு சிறந்ததான், தனி மனிதனோடு போராட்ட குணம், தனி மனிதனாக இந்த செய்த சாதனை தான் இந்த அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டது. ஆனா இந்தியாவில ஏற்றுக்கொள்ள பேருக்கு சட்டத்துல வேற வழி கிடையாது. இந்த சட்டம் இப்படி நடந்தான்றதுக்காக நடக்கிறாங்க. அதுல நடக்கிற சூழ்ச்சிகள் தான் இது. அதுல சூழ்ச்சிகளை எதிர்த்து பண்ணி இந்த சட்டத்தை நிறைவிடாம வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த மக்களுக்கான உரிமை, இந்த மக்களுக்கான விடுதலை, இந்த மக்களுக்கான கல்வி, இந்த மக்களுக்கான பொருளாதாரம், இந்த மக்களுக்கான மேன்மை எதுவும் செய்யக்கூடாது. பேருக்கு அதிகாரத்துல பெரிய பெரிய அதிகாரத்தை உட்கார வச்சு நம்ம நசுக்கிற வேலை இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வச்ச மட்டும் என்னுடைய விடுதலை கிடைச்சிருமா? என்னுடைய விடுதலை என்னது? எனக்கான உரிமை என்னது? அதை நீ அறிஞ்சோம் தானே? ஏன் செய்ய மாட்டேன்? ஏன் செய்ய புறக்கணிக்கிற?
இல்லை நீ. காரணம் என்ன? உன்னில் இருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடைய இந்த வாய்க்கடி அந்த சித்தாந்தம் தான் உன்னை தடுக்குது. இங்க மாநில அதேதான் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் கிடையாதுங்க. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, அவங்க தெளிப்படியா இருக்கிறாங்க, வெளிப்படையா இருக்கிறாங்க. ஆனா இங்க திராவிட மாடல்ன்ற பேர்ல இங்க இந்த மக்களை வஞ்சிக்கின்ற நிலை நடந்து கொண்டுதான் இருக்குது. எவ்வளவு பேருக்கு தெரியும்? 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா இந்த மக்கள் விடுதலை அடைஞ்சிருவானா? உரிமை பெற்றுவானா? யோசனை பண்ணி பாருங்க. எங்களுக்கு எந்த 1000 ரூபாயும் வேணாம், எந்த ஒரு இலவசம் வேணாம்பா. எங்களுக்கான விடுதலை என்ன, எங்களுக்கான உரிமை, அதுக்குன்னா அதை மட்டும் வழி செஞ்சு கொடுங்க நான் கேட்கிறோம். அது கூட நீ சேர்ந்த அவசியம் கிடையாது. எங்க முப்பாட்ட எங்க இந்த உலகத்தில் இருந்த தலைமகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதற்கான வழிகள் செஞ்சு வச்சு போகிறார். நீ அது மூலமா நீ செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதையும் செய்ய மாட்டேன். இதுதாங்க இது போன்ற போராட்டம் முன்னெடுக்கணுன்றதுக்காக தான், நமக்கான விடுதலைக்காக நம்ம பேசிடு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் எந்த வேலை வெட்டி இல்லாம இங்க வந்ததுக்காக நாங்க பேசல. இது மாரி காரணங்களும் இது போல திருமலை கூட்டங்கள் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை நாங்க வைக்கிறோம்னா இந்த மக்களுக்கான தெளிவு. அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர். அந்த கற்பி என்ற திட்டத்தை முதற்கொண்டு இந்த திருமலை கூட்டம் நடந்திருக்கு. தயவுசெய்து மக்களே, வருகின்ற 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான மக்கள் யாரு தயவுசெய்து தெரிஞ்சுங்க. அந்த தெரிந்தாலும் மட்டும்தான் உனக்கான அங்க உரிமை பேசுறதுக்கு அங்க ஆள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உட்கார முடியும். அவங்களால மட்டும்தான் பேச முடியும். அடிமைகளை நாம நம்பி வாக்களிப்பதால் ஒரு பயனும் அல்ல. இந்த அடிமைகளால் எந்த பயனும் இல்லை. ஆணவ கொலை நடக்காம இருக்க போறதில்லை. நமக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு போட்டாலும் திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்த இவங்க முடிய மாட்டாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எதுனா, நமக்கான செயல்பாடுல நாம இறங்கணும்னா நமக்கான யாரு, நமக்காக உழைக்கிறோம் யாரு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிங்க. போதும். திமுக ஓட்டு போட்டது போதும், அதிமுக ஓட்டு போட்டது போதும், பிஜேபி ஓட்டு போட்டது போதும், நாம் தமிழர் விஜய் எல்லாம் வருவாங்க, எல்லாம் நம்ம மேலே சவால் செய்வானுங்க. ஆனா அவங்களால எந்த பயனும் கிடையாதுங்க. நமக்கான உரிமை நாம தான் பெறணும். அதுதான் பாபா சாஹேப் சொன்ன, அரசியலா நாம மாறணும், அதிகாரத்தை வென்றெடுக்கணும், அதிகாரத்தை உரியவனா நாம மாறணும். அதிகாரத்தை உரியவனா நாம இருந்தாலும் மட்டும்தான் நமக்கான முழு சுதந்திரம் விடுதலை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.